முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இப்போது நம்பிக்கையோடு நான் சொல்கிறத கேட்டீனா கண்டிப்பாக நீ எதிர்பார்த்தது வெகு சுலபமாக வெகு சீக்கிரமாக உன் கைகளில் வந்து சேர்ந்துடும். ஆமேன் செல்லமே. இத்தனை நாளாக யார் யாரையோ எதையோ நம்பி நீ நினச்சது நடக்காமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட. இப்போது முழுசாக என்னை நோக்கி ஓடிவா. என்னை நம்பும்போது என் வார்த்தைகளை வாக்குகளாக நம்புனினா என் வாக்கை அப்படியே உன் வாழ்க்கையில் நான் அழகாக நடத்தி கொடுத்துருவேன். அவங்க வந்து உதவி செய்வாங்க, இவங்க வந்து உதவி செய்வாங்கன்னு எதிர்பார்த்த உனக்கு யாரும் உனக்காக எதுவும் செய்ய மாட்டாங்க. நீதான் என்றும் உனக்கு நீங்காத துணையாக இருப்பாய்ன்றத வாழ்க்கை புரிய வச்சிருச்சு தானே. சாத்திரங்கள் எல்லாம் தோற்று போகும் அளவுக்கு இதுக்கு முன்னால் நீ கேட்ட நல்ல மனுஷங்களும் நல்ல மனிதர்களை பற்றிய கதைகள் எல்லாம் தோற்று போகிற அளவுக்கு இப்போது இருக்கிற மனிதர்கள் மிக சுயநலமானவர்களாக மோசமானவர்களாக மாறிட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதை நீயும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்றார் போல இப்போது சந்தர்ப்ப சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. முன்னெல்லாம் யாராவது ஒருத்தவங்க தான் கெட்டவங்களாக இருப்பாங்க. இப்போ உலகத்தில் ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளும் கெட்ட எண்ணமும் கெட்ட விஷயங்களும் கெட்ட சிந்தனைகளும் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு அமைஞ்சிருச்சு. நிறைய பேரும் கெட்டவங்களாக மாறிட்டாங்க. நீயாவது அவர்களில் ஒருவனாக மாறி போகாதே. உன் மனசுக்கு தோணுன விஷயங்களை எல்லாம் செய்யணும்னு நினைக்காம எது சரியோ அதை யோசித்து செய்ய. உன் மனசு இங்கும் அங்கும் அலை பாஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். தப்பான விஷயங்களை தவறான வழியில் உன்னை செய்ய தூண்டும். ஆனால் நீ தான் எது சரின்னு புரிஞ்சுக்கிட்டு யோசித்து செய்யணும் என் செல்லமே. எல்லா மனிதர்கள் வாழ்விலும் பிரிவும் துக்கமும் துயரமும் இருக்க தான் செய்யும். எந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் இது இல்லாமல் வாழ்க்கை கிடையாது. உனக்கு அமைஞ்ச ஒவ்வொரு பிரிவும் உன் வாழ்க்கையில் சில விஷயங்களை உனக்கு கற்றுக் கொடுத்துட்டு தான் போகுது. எந்த மனிதர் உன்னை விட்டு பிரிஞ்சு போனாலும் அவர் கற்றுக் கொடுத்த பாடத்தை மறவாதே. பகல் பொழுது பிரியும் போது தானே இரவு பொழுது வர ஆரம்பிக்குது. அதே போல் இன்பம் பிரிஞ்சு போய்தானே உன் வாழ்க்கையை நீ துன்பத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்க. உறவுகள் உன்னை விட்டு பிரிஞ்சு போகும்போது இனிமே நான் யாரையும் தேடி போய் கெஞ்ச மாட்டேன்னு முடிவு எடுத்துட்டு நீயாக உனக்காக வாழ தயாராகு. நடந்து முடிஞ்சு போன விஷயங்களையெல்லாம் கனவாக நினச்சி கடந்து வந்துடு. இனி நடக்க போகிறதையெல்லாம் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன். நீ வாழ்கிறதுக்கு பணம் பெருசாக தேவையில்லை. ஆனால் அடுத்தவங்க போல் வாழணும், அவங்க வீட்டில் இருக்கிறது போல் எல்லாமே இருக்கணும்னு நினச்சின்னா அதற்கு பணம் நிறைய தேவைப்படும். அதனால் அடுத்தவங்களை பார்த்து அதை போல் வாழணும்னு ஆசைப்படாமல் உனக்கு கிடைச்சதை வச்சு வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ தயாராகு. உழைக்கிறதுக்காக தான் சாப்பிட்றோம், சாப்பிட்றதுக்காக தான் சம்பாதிக்கிறோன்றத நீ மறந்துட்டியா என்ன? என்னவோ சாப்பிட்றதுக்காக பிறந்தா மாதிரியே இந்த உலகத்தில் பாதி பேர் சம்பாதிச்சதையெல்லாம் சாப்பிட்டே காலி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் முக்கால்வாசி பேர் 90% பேர் தான் என்ன சாப்பிடணுங்கிறத தன் கைகளில் தான் வயிற்றில் தான் மனசுக்குள்ளே வச்சுக்காம கடிகார முட்களிடம் கொடுத்து வச்சுருக்காங்க. வேலைக்கு போகிற ஒவ்வொரு மனிதனும் காலையில் சாப்பிடணுமா வேணாமா, எவ்வளோ சாப்பிட்லாங்கிறத கடிகார முட்கள் தானே தீர்மானிக்குது. பல பேர் லேட்டாகிடுச்சுன்னு சொல்லி சாப்பிடாமலே வேலைக்கு ஓடி போகிறாங்க. சில பேர் தாமதம் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு இட்லி ஒரு தோசை சாப்பிட்டு போகிறவங்கள நான் என்னன்னு சொல்கிறது? வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக தான் நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்றதை மறந்து சம்பாதிக்கிறதுக்காக தான் வாழ்கிறோன்ற மாதிரி ஏன் இப்படி ஓடிக்கிட்டே இருக்கீங்க? எந்த வேலையும் எப்போ செய்யணும் எப்படி செய்யணுன்ற திட்டம் போட்டு அதை சரியாக செஞ்சால் இப்படி தாமதன்ற பிரச்சனை வராதல்லவா? தினமும் எந்திரிக்கிறத விட ஒரு 10 நிமிஷம் முன்னால் எந்திரி. உன் வேலையை நீ மெதுவாக செய்யலாம், மனசுக்கு அமைதியாக செய்யலாம், வாழ்க்கையை சந்தோஷமாக வாழலாம். அறக்க பறக்க அவசரப்பட்டு ஓடி ஓடி போய் நீ செய்கிற வேலைகள் எப்படி உனக்கு நிம்மதியை கொடுக்கும், மன அமைதியை கொடுக்கும்? ஓடி ஓடி போய் உன் உடம்பை கெடுத்துக்கிட்டு வாழ்க்கையும் சீக்கிரமே முடிச்சுக்கிற போறியா என்ன? பதட்டப்படுறவனுக்கும் பயப்படுறவங்களுக்கும் ஆயுள் குறைவுன்னு உனக்கு தெரியாதா? பதட்டப்படாமல் ரத்த கொதிப்பை உண்டாக்கிக்காம பயப்படாமல் அமைதியாக மனசை எப்போதும் தெளிவாக வச்சுக்கோ. நடக்காமல் போயிடுமோ நீ நினச்ச காரியத்தை தான் இந்த அப்பன் முருகன் இப்போது உனக்கு வெற்றிகரமாக நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். நீ எதிர்பார்த்த விஷயங்களை எல்லாம் எப்படியாவது நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துருவேன். காலம் கடந்து போயிட்டே இருக்கேன்னு கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் உனக்காக படைக்கப்பட்ட எல்லாமே நிச்சயமாக உன்னை வந்து சேரும்.
நல்ல குணத்தோடு சேர்ந்த உறவுகள் எல்லாம் இப்போ இல்லை. முன்னெல்லாம் நல்ல குணம் இருந்தால் அவங்க தப்பை மன்னித்து மனிதர்கள் ஒன்றா சேர்ந்துருவாங்க, சண்டை போட்டிருந்தாலும். ஆனால் இப்போது பணத்தை பார்த்துட்டு அவங்ககிட்ட பணம் இருக்குது இல்லைன்றதுக்காக பிரிஞ்சு போன உறவுகள் அவங்கள பற்றி யோசிக்காமே இன்னும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. குணத்தை மறந்து பணத்தையே நினச்சி வாழக்கூடியவர்களாக இந்த பூமியில் உள்ளவங்க மாறிட்டாங்க தானே. உறவுகள் ஒவ்வொருத்தரை பற்றியும் சரியாக புரிஞ்சுக்காமல் தெளிவில்லாமல் வருத்தப்பட்டுக்கிட்டே வாழ்க்கையை வாழ்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. உண்மையான அன்பு இப்போ பொய்யா போயிடுச்சு, அமைதிகளும் பொய்யாக போயிடுச்சு. இனிமேலாவது அடுத்தவங்ககிட்ட இருக்க பணத்தை பார்த்து உறவு கொள்ளாமல் நட்பு கொள்ளாமல் மனசை பார்த்து பழக தயாராகு. தேவையில்லாமல் யார்கிட்டையும் போய் நீ யாருங்கிறத நிரூபிக்கணுன்ற அவசியம் இல்லை. தேவையில்லாதவர்களிடமும் தகுதி இல்லாதவர்களிடமும் நீ யாருங்கிறத எடுத்து சொல்லாமல் இருப்பதே புத்திசாலித்தனம். நீ எப்போதும் உன்னுடைய இலக்கை அடைவதில் மட்டும் கவனம் செலுத்து. உனக்கான வெற்றியை கொடுத்து உன் வாழ்க்கையை உயர்த்தி உன்னை ஜெயிக்க வைக்க உன் அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ தனித்து நின்றாலும் துணிஞ்சு நிற்க பழகு. பல பேரும் கொஞ்சம் வாழ்க்கையில் தோற்று போகும்போதும் தாழ்ந்து போகும்போதும் மற்றவங்க எல்லாம் அவனை ஒன்றா சேர்ந்து காலில் போட்டு மிதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீ ஒருபோதும் தாழ்ந்து போயிடக்கூடாதுன்றதுக்காகவே நான் உனக்கு துணையாக நின்று உதவி செய்யணும்னு ஆசைப்பட்றேன். நீ எப்போதும் துணிச்சலோட தைரியமாக தலை நிமிர்ந்து நில்லு. அடுத்தவங்ககிட்ட இருக்க வாழ்க்கையை பார்த்து அவங்களுடைய வசதியை பார்த்து தலை வணங்காதே. வயசானவங்களை பார்த்து தலை வணங்கு. ஏன்னா வசதி வரும் போகும், ஆனால் முதுமை எல்லாருக்கும் கண்டிப்பாக வரும். இன்றைக்கி முதுமையில் இருக்கவங்களையும் பெரியவங்களையும் வயசானவங்களையும் நீ மரியாதை கொடுத்து பேசும்போது நாளைக்கு அதே மரியாதை உனக்கு திரும்ப கிடைக்கும் அல்லவா. ஒருத்தவங்க உன்னை மரியாதை குறைவாக பேசுகிறாங்க நடத்துகிறாங்கன்னா நீ அவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறன்னு தான் நான் சொல்லுவேன். நீ அவங்களுக்கு நிறைய மரியாதை கொடுப்பதால் தானே அவங்க உன்னை அலட்சியமாக தரையில் தூக்கி போட்டு காலில் மிதிக்கணும்னு நினச்சி மரியாதை குறைவாக பேசுகிறாங்க. அவங்க பேசுகிறத நீ கண்டுக்காமல் அவங்க பேசுகிறத நீ காதில் வாங்காமல் அலட்சியப்படுத்தினா அவங்க எப்படி உன்னை மரியாதை குறைவாக பேச முடியும்? யார் உனக்கு மரியாதை கொடுக்குறாங்களோ அவர்களை மதிக்க பழகு. யார் உன்னை மரியாதை குறைவாக நடத்துகிறாங்களோ அவங்கள நீ கொஞ்சம் கூட மதிக்கணுன்ற அவசியமே இல்லை. உன்னை உயர்த்தவோ உன் வாழ்க்கையில் உன்னை உயர்ந்த இடத்துல உட்கார வைக்கவோ உனக்காக இங்கே யாரும் எதுவும் செய்ய போகிறதில்ல. நீ உன்னுடைய உழைப்பை நம்பி தான் கையே தனக்குதவின்ற மாதிரி உன் குடும்பத்துக்காக ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டு இருக்க. அப்படி உழைப்பை நம்பி உண்மையாக வாழும் உனக்கு இந்த அப்பன் முருகன் வழிகாட்டாமல் விட்டுட மாட்டேன். எல்லா விஷயங்களையும் சரியாக நேர்த்தியாக சிறப்பாக செய்ய பழகு. கையில் கிடைச்சதையெல்லாம் அலட்சியமாக தவற விடாமல் ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஒவ்வொரு விஷயத்தையும் கண்ணாடி பாத்திரமாக நினச்சிக்கோ. கண்ணாடி பாத்திரம் கை தவறி கீழே விழுந்துச்சுன்னா சுக்கு நூறாக உடஞ்சிரும்ன்றதுனால அதை எப்படி கவனமாக கையாளுவியோ அப்படி தான் உன் வாழ்க்கையில் நீ செய்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சிந்திக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் கவனமாக கையாள கற்றுக்கோ என் தங்கமே. வாழ்க்கையில் வரிசையாக ஏமாற்றங்களையே சந்தித்ததால இப்போ நீ உனக்கு மனசு மறத்து போயிடுச்சு. துன்பங்கள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் பார்த்துக்கலான்ற ஒரு தைரியம் உனக்குள்ளே வந்துருச்சு தானே. இனிமேல் எனக்கும் கவலை இல்லை. உன் வாழ்க்கையில் துன்பம் ஏமாற்றம் துரோகம் எதுவும் உனக்கு பெருசாக பாதிப்பை தராத அளவுக்கு நீ தைரியசாலி பிள்ளையாக மாறிட்ட. எப்போதும் நீயே கஷ்டப்பட்டாலும் கூட அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிற நல்ல மனசோடு இருக்கும் உனக்கு நான் ஒருபோதும் துன்பையோ தீங்கையோ துரோகத்தையோ தரமாட்டேன். உன்னுடைய உண்மையும் நேர்மையும் அழியாத சொத்துக்களாக உனக்கு துணையாக இருந்து காலம் முழுக்க உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும். சின்ன சின்ன சந்தோஷங்களுக்காக நீ வாழ்க்கையில் எந்த தவறையும் செஞ்சிடாதே. ஏன்னா இதை செஞ்சால் சந்தோஷம் கிடைக்கும், அதை செஞ்சால் நல்லா இருக்கும்னு யோசிச்சு தேவையில்லாத கெட்ட பழக்கங்களையும் அற்ப விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் செஞ்சினா வாழ்க்கை மிகப்பெரிய கேள்விக்குறியாகிடும். சந்தோஷத்தை விட நிம்மதி தான் முக்கியன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீ மன நிம்மதியாக வாழ்வதற்கான வேலைகளை செய்ய பழகு. இந்த பூமியில் நீ எதுக்காக பிறந்திருக்கோன்றதை முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோ. இந்த பூமியில் நீ பிறந்ததற்கான காரணத்தை புரிஞ்சுக்கிட்டு உனக்கென ஒரு லட்சியத்தை வச்சுக்கிட்டு வாழும்போது வாழ்க்கை உனக்கு எளிதானதாக ஆயிடும். நல்ல திறமைசாலியாக அறிவாளியாக புத்திசாலியாக மன வளத்தோட மகிழ்ச்சியோடு வாழும் உனக்கு நோய் நொடி இல்லாத நல்ல
நிம்மதியான வாழ்க்கையை நான் உனக்கு அமைச்சு தரேன். இனி எல்லா நாளும் உனக்கு நல்ல நாளாக இருக்கும். இந்த உலகத்தில் மற்றவங்க மனசுலையும் சரி, உன் வாழ்க்கையிலையும் சரி, நீ உண்மையாக இருந்தீனா எல்லாரும் உன்னை ஓரங்கட்ட தான் பார்ப்பாங்க. அதுக்காக நம்ம பொய்யான ஆளா போலியான ஆளா வாழணும் நீ ஒருபோதும் யோசிக்காதே. உன்னை எப்போ எப்படி உயர்த்தி உன் வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். கண்டிப்பாக உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுத்து உன் வாழ்க்கையை உயர்த்தி பிடிப்பேன். நீ எப்போதும் எல்லா விஷயங்களையும் பற்றி யோசிக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை. உனக்கு பிடிக்காத விஷயத்தை கண்டு கொள்ளாதே. உனக்கு சம்பந்தமில்லாத தேவையில்லாத விஷயங்களில் கவனம் செலுத்தாதே. எப்போதும் உன் உடம்பையும் மனசையும் ஆரோக்கியமாக வச்சுக்கோ. நீ சந்திக்கும் சூழ்நிலைகள் மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, அதை சமமாக பாவிக்கும் மனப்பக்குவத்தை உனக்குள்ளே வச்சுக்கோ. தேவையில்லாத கற்பனைகளும் குழப்பங்களும் உன்னை நோக்கி வராத அளவுக்கு நானே உனக்கு எல்லாமுமாக இருக்கிறேன் என் செல்லமே. உனக்கு பேரும் புகழும் பெருமையும் பணமும் வந்து சேரணும்னா நீ எப்போதும் உண்மையோடும் உறுதியோடும் உழைப்போடும் இருக்கணும். நடுத்தர குடும்பத்தில் பிறந்த உனக்கு 1000 ஆசைகள் இருந்தாலும் அத்தனையும் ஒரு ஓரமாக ஓரங்கட்டி வச்சுட்டு குடும்பத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். 1000 ஆசைகளை பறி கொடுத்த உனக்கு இனிமேலும் நான் வெற்றியை தள்ளி வைக்கவும் தாமதமாக்கவோ மாட்டேன். நீ எதிர்பார்க்குறதையும் நீ ஆசைப்படுறதையும் அப்படியே வந்து உன் கைகளில் நான் கொடுத்துட்றேன். உனக்கு இருக்கும் சோதனைகளை நினச்சி நீ சந்தோஷந்தான் படணும். ஏன்னா சோதனைகள் வரும்போது தானே நீ என்கிட்ட வந்து பேசும்போது உனக்கு தெளிவு உண்டாகுது. கஷ்டங்கள் வரலைன்னா நீ பாட்டுக்கு அமைதியாக பிரார்த்தனை செஞ்சுட்டு போயிடுற. கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வரும்போது நீ என்கிட்ட வந்து பேசுகிற, உன் கஷ்டங்களுக்கான முடிவை கேட்குற. அப்போது நீ என்கிட்ட பேசும்போது உனக்கு நல்லது நடக்கும் அல்லவா? வாழ்க்கையில் எப்போதும் நீ தடுக்கி விழுந்தாலும் தடுமாறி விழுந்தாலும் உன்னை தூக்கி விடுறதுக்காக யாரும் வந்து நிற்க மாட்டாங்க. ஆனால் உன்னை கால் திடறி விடுறதுக்கு பல பேரும் இங்கே இருப்பாங்க. தடுக்கி விட தயாராக இருக்கும் இந்த உலகம் தூக்கி விட தயாராக இல்லையேன்னு வருத்தப்படாத. நீ எதிர்பார்க்குறத உனக்கு எப்போ கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், உன்னை எப்போ கையை பிடிச்சி தூக்கி உயர்த்தி வாழ வைக்கணும்னு அனைத்தும் இந்த முருகன் நான் அறிவேன். நீ எதிர்பார்க்குற போது உனக்கு கிடைக்காத விஷயம் அதுக்கு பிறகு எவ்வளோ கிடைச்சாலும் உனக்கு சந்தோஷம் இல்லைன்னு எனக்கு தெரியும். அதனால தான் இப்போதே நீ எதிர்பார்க்குறத உன் கைகளில் கொடுத்து உனக்கு மன நிறைவையும் திருப்தியையும் மகிழ்ச்சியையும் உண்டாக்க வந்திருக்கேன். நீ பிறக்கும்போது நான் உன் கையில் பணத்தை கொடுத்து அனுப்பலை, உனக்கான உணவையோ உனக்கான உடையையோ கொடுத்து அனுப்பலை. நீ உழைச்சி சம்பாதிச்சு உன் திறமையின் மூலமாக பணத்தை சேர்த்து வச்சு வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வரணும், நல்லபடியாக மற்றவங்க கண்ணுக்கு நல்லபடியாக வாழ்ந்து காட்டணுங்கிறதையே உனக்கான லட்சியமாக கொடுத்து தான் உன்னை இந்த பூமிக்கு நான் அனுப்பி வச்சேன்.